நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம் வேண்டுதலை நிறைவேற்றும் பொன்னான நேரம் வைகாசி மாத பௌர்ணமி தினம் ஜூன் 11ஆம் தேதி வருது. மிக மிக சிறப்பான இந்த ஒரு நேரத்தை மிக சரியாக நம்ம பயன்படுத்தினோன்னா அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி, அந்த பொன்னான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வைகாசி மாத பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எல்லா மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதி சிறப்பு பெற்றிருந்தாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் பார்த்தோன்னா வைகாசி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாத 10ஆம் தேதி மதியம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:27 மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்குது. அந்த பௌர்ணமி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1:53 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, அது மட்டுமல்ல பௌர்ணமி ஆகிய நாட்களின் கடைசி 1 மணி நேரமும் அதையடுத்து பிரதமை முதல் 1 மணி நேரமும் உள்ள ஒரு சிறப்பு நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பொன்னான நேரம் நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம வேண்டுதல் அந்த நேரத்தில் வைக்கப்படும் அந்த வேண்டுதல் மிக சிறப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதும் நம்ம நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்னு தான் உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 10ஆம் தேதி 12:27 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த சோடச கலை பொன்னான 2 மணி நேரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பௌர்ணமி திதி ஜூன் 11ஆம் தேதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மதியம் 1:53 மணிக்கு முடியுது. அந்த முடிவு நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவும் 1 மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய அந்த 2 மணி நேரம்தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அற்புதமான நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 12:53 மணியிலிருந்து ஆரம்பமாகி மதியம் 2:53 மணி வரைக்கும் இந்த 2 மணி நேரம்தான் நம் வேண்டுதலை நிறைவேற்றும் பொன்னான நேரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த 2 மணி நேரமும் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிச்சயமாக நிறைவேறுவது 100% உண்மை. இந்த 2 மணி நேரம் முழுவதுமே மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை வைப்பது ரொம்பவே சிறப்பு. ஏதாவது ஒரு வேண்டுதல், ஏதாவது ஒரு வரம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த ஒரு வரத்தை, அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த 2 மணி நேரம் இறைவனிடம் நம்ம வைப்பது சிறப்பு. நிச்சயமாக அது நமக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த 2 மணி நேரத்திற்குள் வரக்கூடிய ஒரு 5 வினாடியை தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுது வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் அந்த 2 மணி நேரமும் நம்ம வைக்கணும், பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 வினாடி அப்படிங்கிறது மும்மூர்த்திகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அந்த 5 வினாடியை நம்ம கிரகிக்க முடியாது. அதனால 2 மணி நேரமும் நாம் வேண்டுதலை வைத்து எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த 2 மணி நேரமும் பிரார்த்தனை வைக்கலாம். வாய்ப்பு இல்லையே அப்படின்னா சோடச கலை நேரத்தில் பலனடைய வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அந்த 2 மணி நேரத்தையும் தவறவே விடக்கூடாது. இந்த சோடச கலை நேரத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த 2 மணி நேரத்திற்குள் நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ 2 நிமிடம் நேரத்தை ஒதுக்கி குலதெய்வத்தை வேண்டி மகாலட்சுமியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு பிறகு நம்மளுடைய வேலையை பார்ப்பது சிறப்பு அப்படின்னும், பண வசிய மந்திரத்தை அந்த 2 மணி நேரத்திற்குள் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும், நிறைவேற்றி தருவார்கள் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். மீண்டும் சொல்கிறேன். ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம்.
மந்திரம் இவ்வளவுதாங்க. இந்த மந்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் இந்த மந்திரம் நமக்கு தேவையான பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த 2 மணி நேரத்தில் 2 மணி நேரமும் சொல்ல முடிகிறவங்க தாராளமாக சொல்லலாம். நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை மனதில் நிறுத்தி இதை சொல்லணும். அப்படி சொல்ல முடியலைன்னா ஒரு 10 நிமிடம் இதற்காக ஒதுக்கி குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து இந்த ஒரு வேண்டுதலை நம்ம செய்யலாம். பணப்பிரச்சனை ஏற்ப வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லலாம். பணப்பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்வில் இருக்கும் எந்த விதமான கஷ்டங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னாலும் இந்த 2 மணி நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வேண்டுதலை வைக்கலாம். அந்த 5 வினாடிக்குள் நம்ம சொல்லும் இந்த ஒற்றை வார்த்தை நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஒரு நேரத்தை தவற விடாமல், இந்த 2 மணி நேரத்தை தவற விடாமல் நம் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். அற்புதமான அந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி மிக சரியாக பயன்படுத்தி அதிர்ஷ்டம் நம் வீடு தேடி வர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஆசிர்வாதத்தோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.